போங்க ஏறுங்கம்மா. அண்ணே அசோக் பில்லர் போமாண்ணே. என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? தம்பி அசோக் பில்லர் போங்கப்பா, நீ ஏறுப்பா உள்ள. ஏண்டா மாப்பிள, டேய் அடே ஒன்னதான்டா சொல்றா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பார்த்தா எப்படி தெரியுது? தெரியலடா. வண்டி ஓட்டுனுக்குறேன். அது சரி, ஆட்டோவை நிறுத்தி 1/2 மணி நேரம் ஆகுது. என்னடா பாக்குற? இந்த லட்சணத்துல தான் நீ ஆட்டோ ஓட்டிக்கிட்டு தெரியற. சரிதான்டா, உன்னையெல்லாம் நம்பி எப்படிடா நாங்க ஆட்டோல உட்கார்றது? காமன் நேரமா கஸ்டமர் அசோக் பில்லர் போகுமானே அசோக் பில்லர் போகுமானேன்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. நீ என்னடான்னா இளையராஜா மாதிரி பாட்டுக்கு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ? எதுக்குடா வயசு பொண்ணு மாதிரி நகத்தை கடிச்சுக்கிட்டு இருக்க? டேய், நான் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ என்ன ஈன்னு பல்ல காமிச்சுக்கிட்டு இருக்க? என்னென்னமோ பண்றானே. அது வந்து டேய் சொல்லி தொலைடா. வேதாஜி வேதாஜி 5 மணிக்கு வீட்டுக்கு வர சொல்லிருக்காங்க. வீட்டுக்கு வர சொன்னதுக்கெல்லாம் இப்படியா வெக்கப்படுவாங்க? டேய், அதுக்கு எதுக்குடா அந்த ஸ்கூல் பசங்க வெக்கப்படுற மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்க? மச்சி, அவங்க சொன்ன மாதிரி நான் 1 லட்ச ரூபா சம்பாதிச்சிட்டேன்ல. ஆமா, அதனால ஷீஸ் வெரி ஹாப்பி. ஹாப்பி. அதனால்தான் இன்னைக்கு வீட்டுக்கு சீக்கிரம் வர சொல்லிட்டாங்க. ஐயோ மச்சி, அவங்க என்னாண்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லியே இருந்தாங்க. என்ன முக்கியமான விஷயம்? லவ். லவ் லவ் அவங்க மனசுல இருக்க லவ் அப்படியே என்ன சொல்ல போறாங்கன்னு நினைக்கிறேன் மச்சி. அது அவங்க வாயால சொல்லி என் காதால கேட்க எனக்கு ஆசையா இருக்கு மச்சி. எங்கடா இருக்கீங்க? இதையே தாண்டா 8 மாசமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. லவ்வ சொல்ல போறோன்னு ஏன்டா இப்படி எங்களை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இங்க வர்றா, எங்க பொறுமையை சோதிக்காதீங்க. ஒழுங்கா போய் ஏதாவது வேலை வெட்டி இருந்தா பாருங்கடா, போங்கடா. மச்சி, நீ வேணா பாரு, வேதாஜி நீங்க அவங்களோட லவ் என்னாண்ட கன்ஃபார்மா சொல்ல போறாங்க. எப்படி சொல்ற? எதையும் நினைக்காம தான் மச்சி சொல்றேன். ஏன்னா அவங்களே அவங்க வாயால என்னடா சொன்னாங்களே, நான் என்ன சொல்லுவேன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களோ அதுதான் நான் உங்களாண்ட சொல்லுவேன்னு எனக்கு ஒரு இன்ட்டு குத்தாங்களே. இன்னொரு முக்கியமான மேட்ரு, அதான் ஹைலைட் மேட்ரு. என்னது? வரும்போது பூ 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 மல்லிப்பூ அனிதா, மோர் சாப்பிட்டு போமா? இல்லம்மா, நான் வரும்போது தான் சாப்பிட்டு வந்தேன். இந்த வரேன். ஏமா, இவ அவ்வளோ பெரிய கோடீஸ்வரி, இவளையே அந்த பாடு படுத்துறானா? நீ அங்க போய் என்னம்மா பண்ணுவ? நான் அந்த வீட்டுக்குள்ள போகும்போது நாகராஜும் வேதவல்லியும் ஒன்னா இருக்க மாட்டாங்க. என்னம்மா சொல்ற? ஆமாமா, எப்படி என்னை என் புருஷன் கிட்ட இருந்து பிரிச்சாங்களோ அதே மாதிரி அவங்க 2 பேரையும் நான் பிரிப்பேன். நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா. இவ ஒரு பக்கம் மாமனார் குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி பணத்தை குடுக்கற மாதிரி கொடுத்து பாதி சொத்தை எழுதி வாங்கிடுவா. வேதவல்லி என்னடானா கேட்கவே வேணாம், மாமா மாமான்னு குல்லா போட்டு அவ ஒரு பக்கம் சொத்தை எழுதி வாங்கிடுவா. இதுல மாட்டிக்கிறது யாரு? உன் புருஷன் ஒரு வாயில்லா பூச்சி, எதுவும் கேட்க தெரியாது. கடைசியில அம்போன்னு நிக்க போறது நீதான். மா, யார நம்பணும் யார நம்ப கூடாதுன்னு எனக்கு இப்ப நல்லாவே தெரியுமா. உன் பொண்ணு பழைய கல்பனா இல்ல, எல்லாத்தையும் நம்பிட்டு இழிச்ச வாயா நிக்கிறதுக்கு. அந்த வீட்டுக்குள்ள எப்படி போகணும்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் இருக்கு கல்பனாவோட கச்சேரி.
முடிச்சுட்டு வரும்போது மல்லிகைப்பூ வாங்கிட்டு வரீங்களா? ஏன்டா மாப்பிள வெயிலுக்கு 50 பேர் வீட்டுல சுருண்டாங்களோ? மச்சி போதும் மச்சி, இத்தோட ட்ரிப்பை முடிச்சுப்போம். ஏன் மூடுலாம் இங்க இல்ல மச்சி, வேற எங்கேயோ இருக்குது மச்சி. வீட்டுக்கு போகணும், மல்லிப்பூ வேற வாங்கிட்டு போகணும். டேய் மணி 11 தாண்டா ஆகுது. ஏன்டா சாயங்காலம் 5 மணிக்கு தானே போகணும்னு சொன்ன வீட்டுக்கு? ஏ அது முன்னாடி நிறைய வேலை இருக்குது மச்சி. என்ன வேலை? அதான் சொன்னேன் மல்லிப்பூ வாங்கணும்னு. மல்லிப்பூ வாங்குறது அவ்வளவு முக்கியமான வேலையாடா? ஆமா, மல்லிப்பூ வாங்கதான் இப்ப எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை. சாதாரணமான மல்லி இல்ல மச்சி, மதுரை மல்லி. ஆ? அப்ப மதுரைக்கு தான் போகணும். அதேதான். மச்சி என்னடா மணி 11 தான் ஆச்சு. சல்லூர் ஐ தெழுத்துறேன், போயிடலாமா? எங்க? மதுரைக்கு. என்னது மதுரைக்கா? அதுவும் ஆட்டோல? டேய் லவ் பண்ணுங்கடா, வேண்டான்னு நான் என்னைக்கும் சொல்லல. ஆனா இந்த லவ்லாம் ரொம்ப ஓவர்ரா. ஆனா ஒண்ணுடா நகராஜா, நீ அக்கிரமத்தோட உச்சிக்கு போய்கிட்டு இருக்க. எனக்கெல்லாம் தெரியாது, எனக்கு இப்ப மதுரை மல்லி வாங்கியே ஆகணும், இல்லைன்னா வண்டி நேரம் மதுரை விட்டுருவேன். இந்த கிழவி, மதுரை மல்லி எங்க கிடைக்கும்? நேரா கோயம்பேடு மார்க்கெட் போப்பா, அங்க கிடைக்கும். கோயம்பேடுல கிடைக்குமா? அப்படியே போடுறா யூட்டர்ன, கைய போடுறா. ஆ, என்னமோ பண்ணு, நீ போற போக்கே சரியில்லையே. ஏவா மதுரை மல்லி இருக்குதா? இல்லப்பா. இல்லையா? சரி அங்க போலாம் வா. ஏன்டா அது நல்லா மதுரை தானே மல்லி இருக்கு. இல்லடா. மல்லி இருக்குப்பா. ஏகா மதுரை மல்லி தான் வேணும். டேய் எங்க தான்டா வாங்க போற? இவங்க கேக்கலாம். ஏகா இது மதுரை மல்லி தானே? ஆமா சூப்பர். தம்பி, எத்தனை முழம் வேணும்? ஒரு 100 ரூபாய் கொடுத்தா. ஏதாங்கா, தேங்க்யூ. சந்தோஷம். வெட்கத்தில் சிவப்பது உந்தன் கண்ணங்களா, இல்லை ரோஜாவின் இதழ்களா? வாட்டே கன்ஃபியூசன். வேதாஜி, பூவை வச்சுக்கிறீங்களா? மதுரை மல்லி, நீதான் என் கள்ளி, உன் கண்ணத்து கிள்ளி, உன்னாண்ட என் காதல சொல்லி அணைக்கட்டா வேதவள்ளி. வேதாஜி, I am loving you. ஐயோ புடா புடா, என்னடா பண்ற என்னைய? டேய் பிளாக்கி, நீ எப்படா இங்க வந்த? நான் எப்படா வெளியே போனேன்? வந்தான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அப்பல இருந்து நான் இங்க தானே நிக்கிறேன். காதை கடிச்சிட்டாங்க. ஐயோ கொஞ்ச நேரத்துல என்னைய, டேய் இங்க வரா, இனி நீ ஒரு நிமிஷம் கூட இங்க நிக்க கூடாது, கிளம்புடா. போ சொன்னதும் உடனே போயிட்டானா? முருகா, சை, ஒரு ஆம்பளை நேரம் அவன் என்ன பண்ண பார்த்தான். அவ வெளியில போயிருந்தா கண்டிப்பா இந்நேரத்துக்கு ஃபோன் பண்ணி அட்லீஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணிருப்பா. ஆனா இது வரைக்கும் அவ இன்ஃபார்ம் பண்ணல. அப்படின்னா கண்டிப்பா அவளை யாரும் வலுக்கட்டாயமா கடத்திட்டு போயிருக்கணும். இந்த பாருங்க, என் பேதாச்சி ஏதோ ஆச்சு வச்சுக்கோ, சத்தியமா சொல்றேன் உங்களுக்கு, யாரும் விட மாட்டேன் சொல்லிட்டேன். ஏய் நிறுத்து. இந்த பஞ்ச் டைலாக் எங்க பேசாத. போ, முதல்ல வேதாஜி எங்கன்னு தேடி கண்டுபிடி. அவங்க கிட்ட மரியாதை சொல்ல கேட்க மாட்டாங்க, இங்கதான் இருப்பாங்க. போயிடலாம். யாரும் விட மாட்டான் சொல்.